Hello students, welcome to our online class. இன்னைக்கு நம்ம coordination polymerization அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி chemistry of polymerizationல ரெண்டு டைப்ஸ் ஆஃப் polymerization பற்றி பார்த்துட்டோம். ஒன்று வந்து free radical polymerization, இன்னொன்று ionic polymerization. ஸோ இன்னைக்கு coordination polymerization அப்படின்னா என்னென்னு ரொம்ப சீக்கிரமாக பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரெண்டு பாலிமரைசேஷன் மெக்கானிசம்லையும் ஃப்ரீ ரேடிக்கல் இல்லாட்டினா கேட்டயான் ஆர் ஆனயான்ஸை வந்து இனிஷியேட்டர்ஸாக எடுத்துக்கிறோம். பட் இங்கே வந்து நம்ம டிரான்சிஷன் மெட்டலை வந்து இனிஷியேட்டராக எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து இந்த டிரான்சிஷன் மெட்டல் இனிஷியேட்டராகவும் அதே நேரத்தில் கேட்டலிஸ்டாகவும் பயன்படுது. ஸோ சம்டைம்ஸ் யூ ஆர் டேக்கிங் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ், அதையும் நம்ம வந்து கேட்டலிஸ்ட்டாக பயன்படுத்த போகிறோம். ஸோ இந்த கோஆர்டினேஷன் பாலிமரைசேஷன் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து இந்த இனிஷியல் ஸ்டெப்பில் மெட்டலுக்கும் மோனோமருக்கும் இடையில ஒரு கோஆர்டினேஷன் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த கோஆர்டினேஷன் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால தான் இதுக்கு பேர் கோஆர்டினேஷன் பாலிமரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கோஆர்டினேஷன் பாலிமரைசேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட் நிறைய டைப் இருக்குது. நம்ம ஜீக்லர் நாட்டாக் கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்னென்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ரொம்ப ஃபேமஸான கேட்டலிஸ்ட். இட் இஸ் அ ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட். இந்த ஜீக்லர் நாட்டாக் கேட்டலிஸ்ட்டில் ரெண்டு கேட்டலிஸ்ட் சேர்ந்துருக்குது. ஒன்று வந்து டைட்டானியம் டெட்ராக்ளோரைட், இன்னொன்று வந்து ஆர்கனோ அலுமினியம் கோ கேட்டலிஸ்ட். ஸோ ஜீக்லர் நாட்டாக் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ சிங்கிள் கேட்டலிஸ்ட். இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ கெமிக்கல் ஸ்பீஷீஸ். ஒன் இஸ் டைட்டானியம் டெட்ராக்ளோரைட் அண்ட் another ஒன் இஸ் அலுமினியம் அல்கைல் கோ கேட்டலிஸ்ட். ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கக்கூடிய ரெண்டு சயின்டிஸ்ட், அதாவது ஜீக்லர் அண்ட் நெட்டா, இவங்க ரெண்டு பேருக்கும் 1963 நோபல் ப்ரைஸ் அவார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜீக்லர் வந்து ஜெர்மனியை சேர்ந்தவர், நெட்டா வந்து இட்டாலியை சேர்ந்தவர். இந்த ரெண்டு பேரும் தான் இந்த ஜீக்லர் நெட்டா அப்படிங்கிற கேட்டலிஸ்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேட்டலிஸ்ட்னால என்ன பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாலிமரை வந்து சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு இந்த கேட்டலிஸ்ட்டை பயன்படுத்தணும் அப்படின்னா அதனுடைய ஈல்டு வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். சாதாரணமாக நம்ம ஃப்ரீ ரேடிக்கல் பாலிமரைசேஷனில் ஒரு ஆல்கின், ஒரு எத்திலீனையோ ஒரு ப்ரொப்பிலீனையோ நம்ம வந்து பாலிமரைஸ் பண்ணும்போது கிடைக்கிற ஈல்டை விட இந்த கேட்டலிஸ்ட்டை பயன்படுத்தும் போது நமக்கு ஹையர் ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காரணத்துக்காக இந்த பாலிமரில் இவங்க பண்ணின இந்த பெரிய ஒரு சிறப்புக்காக இவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஜீக்லர் நாட்டாக் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ சிங்கிள் கேட்டலிஸ்ட், பட் இட் இஸ் அ கேட்டலிஸ்ட் பேர். அதாவது ஒரு கேட்டலிஸ்ட் அண்ட் கோ கேட்டலிஸ்ட் ரெண்டும் சேர்ந்துருக்குது. ஸோ இதில் கேட்டலிஸ்ட்டாக செயல்படக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா டைட்டானியம் டெட்ராக்ளோரைட். அதே மாதிரி கோ கேட்டலிஸ்ட்டாக செயல்படக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா ட்ரை எத்தில் அலுமினியம். சப்போஸ் இது நான் ஏற்கனவே சொன்ன இந்த ரெண்டும் கேட்டலிஸ்ட் கோ கேட்டலிஸ்ட்டாக பயன்படலாம். அப்படி இல்லைன்னா டைட்டானியம் ட்ரைக்ளோரைட் அண்ட் டை எத்தில் அலுமினியம் குளோரைட், இதுவும் கேட்டலிஸ்ட் அண்ட் கோ கேட்டலிஸ்ட்டாக பயன்படலாம். ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் பிக்சரில் டைட்டானியம் ட்ரைக்ளோரைடும் டைஎத்தில் அலுமினியம் குளோரைடும் செயல்படுது. அப்படி இல்லைன்னா டைட்டானியம் டெட்ராக்ளோரைடும் ட்ரை எத்தில் அலுமினியமும் கேட்டலிஸ்ட் அண்ட் கோ கேட்டலிஸ்ட்டாக பயன்படலாம். ஸோ எந்த மாதிரி பார்த்தாலும் 4 குளோரின் ஆட்டம்ஸ் வந்து நமக்கு அந்த டைட்டானியம் கூட அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ 4 குளோரின் ஆட்டம்ஸ் ஆர் தேர் இன் திஸ் கேட்டலிஸ்ட் அண்ட் கோ கேட்டலிஸ்ட் சிஸ்டம். ஸோ நம்ம இந்த ஜீக்லர் நாட்டா பாலிமரைசேஷன் மெக்கானிசம்க்கு போகிறதுக்கு முன்னாடி டைட்டானியம் டெட்ராக்ளோரைடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் டைட்டானியம் டெட்ராக்ளோரைடுக்கு இருக்குது. ஸோ இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைட்டானியமும் 6 குளோரின் ஆட்டம்ஸ் கூட கோஆர்டினேட் ஆகிருக்குது. அதாவது ஆக்டாஹெட்ரலி சரௌண்டட் பை 6 குளோரின் ஆட்டம்ஸ். ஸோ இது இன்டீரியர் பார்ட்டுக்குள்ளே எப்படி இருக்குது, சப்போஸ் சர்ஃபேஸ் பகுதி மேல் பகுதியில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கீழே உள்ள டயக்ராமில் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே நான் டைட்டானியம் அப்படிங்கிற ரெட் கலரில் எழுதியிருக்கிற அந்த டைட்டானியம் வந்து இன்டீரியர் பார்ட், தட் இஸ் கோஆர்டினேட்டட் வித் 6 குளோரின் ஆட்டம்ஸ். ஆனால் அதே இது சர்ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நான் ப்ளூ கலரில் உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஸோ அங்கே வந்து அந்த டைட்டானியம் தட் இஸ் கோஆர்டினேட்டட் ஒன்லி வித் 5 குளோரின் ஆட்டம்ஸ். ஸோ ஒரு கோஆர்டினேஷன் சைட் வந்து நமக்கு எம்டியாக இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஸோ டைட்டானியம் டெட்ராக்ளோரைட் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேஸில் வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் எப்போயுமே இருக்கும். ஓகே, நம்ம இப்போ ஜீக்லர் நாட்டா பாலிமரைசேஷனில் உள்ள மெக்கானிசம், அதாவது கோஆர்டினேஷன் பாலிமரைசேஷனில் உள்ள மெக்கானிசம் என்னென்னு பார்த்துடலாம். ஒன்று வந்து மோனோமெட்டாலிக் பாலிமரைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று பைமெட்டாலிக் மெக்கானிசம். இது ரெண்டையும் இது வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ மோனோமெட்டாலிக் அப்படின்னா என்னென்னா, the mechanism proposes that the active initiation site resides at the transition metal atom. அதாவது ஒரே ஒரு மெட்டல் ஆட்டம் வந்து மட்டும்தான் ஆக்டிவ் சைட்டாக செயல்படும், இனிஷியேட்டராக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி
இங்கே ஒரு டைட்டேனியமில் உள்ள ஒரு ஸ்பேஸ் எம்டியாக காணப்படுது. அதுதான் பாக்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. பைமெட்டாலிக் மெக்கானிசம் அப்படின்னா the active species is a complex in which both metal atoms are connected by an electron diffusion bridge. ஸோ இங்கே ரெண்டு மெட்டல் ஆட்டமும் இருக்குது. ஸோ ஜீக்லர் நேட்டா கேட்டலிஸ்டில் டைட்டானியம் ஒரு மெட்டல், அலுமினியம் ஒரு மெட்டல். மோனோமெட்டாலிக்கில் டைட்டானியம் மட்டும்தான் ஆக்டிவ் சைட்டாக செயல்படுது. ஆனால் பைமெட்டாலிக்கில் ஒரு பிரிட்ஜ், டைட்டானியமுக்கும் அலுமினியமுக்கும் இடையில ஒரு பிரிட்ஜை நீங்கள் பார்க்குறீங்க. ஒன் சைட் ஆஃப் த பிரிட்ஜ் வந்து சிஎல் இருக்குது, அதனுடைய கீழ்ப்புறத்தில் அல்கைல் குரூப் இருக்குது. ஸோ இந்த பிரிட்ஜ் தான் வந்து நமக்கு ஆக்டிவ் சென்டராக செயல்பட போகுது. ஸோ மோனோமெட்டாலிக்னா டைட்டானியம் மட்டும் ஆக்டிவ் சைட்டு, பைமெட்டாலிக்னா ரெண்டு மெட்டலும் இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜ் வந்து ஆக்டிவ் சைட்டாக செயல்பட போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம மோனோமெட்டாலிக் மெக்கானிசம் அப்படின்னா என்னென்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ எக்ஸாக்ட் மெக்கானிசம் இஸ் ஸ்டில் அன்கிளியர். கரெக்டாக வந்து இதுதான் மெக்கானிசம் அப்படின்னு நமக்கு இன்னும் சொல்ல முடியலை. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டிரான்சிஷனல் மெட்டல் தான் ஆக்டிவ் சைட். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் மோனோமெட்டாலிக்கில் அந்த டைட்டானியம் தான் ஆக்டிவ் சைட். அதே மாதிரி என்ன நடக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the transition metal, the ethylene monomer is coordinated to the free site at the transition metal and inserted between the metal and the alkyl group. அதாவது நமக்கு வரக்கூடிய அந்த மோனோமர் வந்து மெட்டலுக்கும் அல்கைல் குரூப்புக்கும் இடையில வந்து இன்சர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சப்போஸ் ட்ரைஎத்தில் அலுமினியம் நம்மளுடைய கோ கேட்டலிஸ்ட் என்ன பண்ணுது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு எத்தில் குரூப் வந்து டைட்டானியம் ஆட்டமில் இருக்கக்கூடிய அந்த எம்டி ஸ்பேஸுக்கு டொனேட் பண்ணுது. ஸோ அங்கே எம்டி ஆர்பிட்டல் இருக்கிறனால இது தன்னுடைய எத்தில் குரூப் அது டொனேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் எ கோஆர்டினேட் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு. ஸோ இந்த ப்ராசஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளோரின் ஆட்டம் அதனுடைய இடத்த விட்டு ஷிஃப்ட் பண்ணி போயிடுது. ஸோ இதனுடைய ஒரு எத்தில் ஆட்டம் வந்து அங்கே பாண்ட் ஃபார்ம் பண்ணாலும் இன்னொரு நேரத்தில் அந்த எத்திலின் வந்து குளோரின் வந்து வெளியே போயிடுது. அதுதான் நம்ம இந்த டயக்ராமில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், அந்த டைட்டானியம் மேலே ஒரு எம்டி பாக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு எத்தில் குரூப் அந்த இடத்துக்கு போன உடனே மறுபடியும் அந்த மெக்கானிசமில் ஒரு குளோரின் ஆட்டம் வந்து வெளியே போயிடுது. ஸோ ஸ்டில் the catalyst system has an empty orbital or empty site. ஸோ இப்போ இனிஷியேஷன் ஸ்டெப்பில் என்ன நடக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த இனிஷியேஷன் வந்து ஒரு ஆல்கின் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. அதாவது ஒரு டபுள் பாண்ட் கார்பன் டபுள் பாண்டுக்கும் மெட்டல் டைட்டானியமுக்கும் இடையில ஒரு கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நிறைய எலக்ட்ரான் ஷிஃப்டிங் நடக்குது. ஸோ இங்கே ஒரு ப்ளூ கலர் ஏரோ நான் போட்டு காமிச்சிருக்கிறேன். CH2 இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டபுள் பாண்டில் உள்ள எலக்ட்ரான் எல்லாமே ஷிஃப்ட் ஆகி டைட்டானியமுக்கும் CH2க்கும் இடையில புதுசாக ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதே நேரத்தில் டைட்டானியமுக்கும் ET அப்படிங்கிற எத்தில் குரூப்புக்கும் இடையில உள்ள அந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகி அந்த எத்தில் குரூப் வந்து CH3 கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் டைட்டானியமுக்கு மேலே ஒரு எம்டி சைட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்டெப் ப்ரொபகேஷன் அப்படின்னாலே ஒரு மோனோமர் கூட ஒரு கேட்டலிஸ்ட் கூட இருக்கக்கூடிய அந்த மோனோமர் ஃபர்ஸ்ட் மோனோமர் இஸ் கோயிங் டு ஆட் வித் த ஃப்ரெஷ் மோனோமர். ஸோ ஒன்ஸ் த ஃப்ரெஷ் மோனோமர் இஸ் ஆடட் வித் த எக்ஸிஸ்டிங் மோனோமர் வி கெட் அ ஸ்ட்ரக்சர் லைக் திஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு ட்ரா சம் ஸ்ட்ரக்சர்ஸ். இது எல்லாமே புதுசு கிடையாது, ஏற்கனவே நம்ம போன ஸ்லைடில் பார்த்தது தான். வி கெட் டைட்டானியம் ஹியர். அந்த டைட்டானியம் கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ் மோனோமர் வந்து அட்டாச் ஆகிருக்குது. அந்த ஃப்ரெஷ் மோனோமரை வந்து நான் டாட்டட் லைன்ஸ் போடுறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா நமக்கு இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும்போது எல்லாமே வந்து டிரான்சிஷன் ஸ்டேட்டாக மாறிடும். ஸோ அதனால் நான் டாட்டட் லைன்ஸ் போடுறேன். இந்த ஃப்ரெஷ் மோனோமர் CH2 CH அதனுடைய ஒரு பக்கத்தில், அதாவது அட் த டாப் ET அதாவது எத்தில் குரூப் இஸ் அட்டாச்ட் அண்ட் அட் த பாட்டம் வி ஹேவ் அ CH3 குரூப். ஸோ என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் பிகாஸ் ஐ எம் ரைட்டிங் வித் த கர்சர். அண்ட் நெக்ஸ்ட் அதனுடைய ஃப்ரெஷ் மோனோமர் வந்து ஜாயின் ஆக போகுது. ஸோ அகெயின் ஐ புட் அ டாட் டு ரெப்ரசன்ட். ஸோ ஃப்ரெஷ் மோனோமர் CH2 and that is attached with the CH, and this CH is again bonded with CH3 and the CH3 நம்ம மேலே போட்டுடலாம். ஸோ நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ பார்க்குறதுக்கு சி மாதிரி தெரியல, பட் அஃப்கோர்ஸ் தட் இஸ் CH3. ஸோ அகெயின் நாங்கள் போட்ட மாதிரி டிரான்சிஷன் ஸ்டேட்டை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சம்திங் லைக் டாட் மாதிரி நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா சைடுமே டாட் லைன்ஸ் இருக்குது. நான் லெட் அஸ் see எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் போன ஸ்லைடில் பார்த்த மாதிரி. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பாண்ட் வந்து நமக்கு
ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதாவது சிஹெச்சுக்கும் சிஹெச்சுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பை பாண்ட் வந்து நமக்கு இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதே மாதிரி இந்த டைட்டேனியமுக்கும் சிஹெச்2க்கு இடையில உள்ள பாண்டு வந்து இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் எல்லாமே இந்த பக்கம் வந்து நமக்கு டாட்டட் பாண்ட்ஸாக இருந்தது, இப்போ எல்லாமே வந்து நமக்கு சிங்கிள் பாண்டாக வந்து மாறப்போகுது. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டேனியமுக்கும் ஃப்ரெஷ் மோனோமருக்கும் இடையில ஒரு புது லிங்கிங், புது கோவேலன்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் டைட்டேனியமுக்கும் சிஹெச்2க்கும் ஃபஸ்ட்டு மோனோமருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்து நமக்கு வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள், this titanium is attached with the CH2 of the fresh monomer, this CH2, and this CH2 is attached with the CH. இந்த CH நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன், இங்கேயும் அதே CH நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த CH-னுடைய ஒரு பக்கத்தில் CH3யும் அடுத்த பக்கத்தில் ஃபர்ஸ்ட் மோனோமரும் சேர்ந்துருக்குது. ஸோ ஒரு பக்கத்தில் CH3யும் அடுத்த பக்கத்தில் ஃபர்ஸ்ட் மோனோமரும் சேர்ந்துருக்கு. ஸோ இதே ப்ராசஸ் அகைன் ரிப்பீட் ஆகுது. ஸோ ரிப்பீட் ஆகும்போது அகைன் வி கெட் வேக்கன்ட் சைட் ஹியர். இப்போ என்ன பண்ணும், இந்த வேக்கன்ட் சைட்டில் வந்து மறுபடியும் ஃப்ரெஷ் மோனோமர் இங்கே ஆட் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே ஒரு ஃப்ரெஷ் வேக்கன்ட் சைட் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படியே ஒரு ப்ராசஸ் போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த மோனோமர் வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது. ஸோ எங்கே ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைட்டேனியமுக்கும் இந்த CH2க்கும் இடையில உள்ள அந்த பாண்டுக்கு நடுவில் வந்து ஆட் ஆகுது. தட் மீன்ஸ் திஸ் ஃப்ரெஷ் மோனோமர் இஸ் இன்சர்ட்டட் பிட்வீன் டைட்டேனியம் அண்ட் அன் அல்கைல் குரூப். இதை நம்ம அல்கைல் குரூப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அல்கைல் குரூப்புக்கும் டைட்டேனியமுக்கும் இடையிலையும் இந்த ஃப்ரெஷ் மோனோமர் வந்து ஒவ்வொரு திருப்பும் இன்சர்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்படி இன்சர்ட் ஆகிறனால தான் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்சர்ஷன் பாலிமரைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பைமெட்டாலிக் மெக்கானிசம் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இதில் என்னெல்லாம் முக்கியமான ஸ்டெப்ஸ் அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அதனோட ஹோல் சீக்வன்ஸ். ஸோ ஐ ஸ்டார்ட் வித் ஏல பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்ஜ் காம்ப்ளெக்ஸ், எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் பிரிட்ஜ் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. டைட்டேனியமுக்கும் அலுமினியமுக்கும் இடையில குளோரின் அண்ட் ஒன் எத்தில் குரூப், அது ரெண்டும் பிரிட்ஜாக ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு மோனோமர், தட் இஸ் அவர் ப்ரொப்பிலின் வந்து அதனோட அட்டாச் ஆகிறதுக்காக வந்து நிற்குது. நெக்ஸ்ட் பியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பை காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதாவது டைட்டேனியம் கூட அந்த மோனோமர் வந்து அட்டாச் ஆகுது. ஸோ இன் திஸ் ப்ராசஸ் அலுமினியம் கூட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய CH2ல ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜும், டைட்டேனியம் கூட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய அந்த மோனோமரில் CH அப்படிங்கிற கார்பனில் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜும் ஜென்ரேட் ஆகிடுது. ஸோ சிக்கு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 membered transition state வந்து உருவாகுது. ஸோ ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் த 6 membered transition state, the monomer is inserted between titanium and aluminum. ஸோ 6 membered transition stateல அலுமினியம் கூட எத்தில் குரூப் அட்டாச் ஆகிருக்குது. ஸோ ஆஃப்டர் த 6 membered transition state ஒரு ரிங் பிரேக் ஆகி டைட்டேனியமுக்கும் அலுமினியமுக்கும் இடையில இப்போ CH2 CH3 அப்படிங்கிற மோனோமர் வந்து அட்டாச் ஆகிட்டு. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப். இப்போ ஒன்ஸ் த ஃபஸ்ட் மோனோமர் இஸ் bridged between titanium and aluminum, another sequence of monomer addition takes place. ஸோ இந்த E part நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் CH2 CH3 அப்படிங்கிற இன்னொரு மோனோமர் அட்டாச் ஆகிருக்குது. ஸோ இதே மாதிரி ரிப்பீட்டடாக மோனோமர் டைட்டேனியமுக்கும் அலுமினியமுக்கும் நடுவில் இன்சர்ட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா we get a polymer chain which is. ஸோ டெர்மினேஷன் எப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்பர் 1, பீட்டா எலிமினேஷன் நடந்து ஒரு மெட்டல் ஹைட்ரைடு வந்து ஃபார்ம் ஆகலாம். அப்படி இல்லைன்னா பீட்டா எலிமினேஷனோட சேர்ந்து ஒரு ஹைட்ரஜன் மோனோமருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். நம்பர் 3 வந்து ஹைட்ரோஜினேஷன், தட் இஸ் ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகலாம். beta elimination, here is the alpha carbon and this is the beta carbon, first and second carbon தான் alpha beta ன்னு சொல்கிறோம். அண்ட் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீட்டா ஹைட்ரஜனை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த பீட்டா ஹைட்ரஜன். நான் க்ரீன் கலர் பென்னை வச்சு நான் அதில் ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் அந்த ஹைட்ரஜன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ மெட்டலுக்கு மேலே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து கிடைக்குது. ஸோ மெட்டலும் ஹைட்ரஜனும் ஜாயிண்ட் ஆகி we got a metal hydride. Here is metal hydride and unsaturated polymer is obtained. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேபி நெக்ஸ்ட் டைப் ஆஃப் எலிமினேஷனில் பீட்டா ஹைட்ரஜன் தான் இங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. திஸ் இஸ் த பீட்டா ஹைட்ரஜன்.
ஸோ இங்கே இந்த பீட்டா ஹைட்ரஜன் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு தி மோனோமர். ஸோ இங்கே உள்ள ஸ்டெப்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த டபுள் பாண்ட் வந்து it is attached with the monomer and this bond gets shifted here. So this hydrogen is shifted in this position. அப்போ மோனோமருக்கும் மெட்டலுக்கும் இடையில ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, here it is. அதே மாதிரி அந்த மெட்டலில் மோனோமரில் இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ ஹியர் அகெயின் இந்த ரெண்டு பீட்டா ஹைட்ரஜன் ஷிஃப்ட்லையும் அதாவது பீட்டா எலிமினேஷன் நடந்துச்சுன்னா we get an unsaturated polymer. தேர்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜினேஷன், தட் இஸ் ஜஸ்ட் த அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து டைட்டேனியம் கூட ஜாயின் ஆகி இட் ஃபார்ம்ஸ் அ பாண்ட் வித் தி catalyst. ஸோ அனதர் ஹைட்ரஜன் ஆட்ஸ் வித் த பாலிமர் டு ஃபார்ம் அ சேச்சுரேட்டட் பாலிமர். ஸோ ஹைட்ரோஜினேஷன் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு சேச்சுரேட்டட் பாலிமர் கிடைக்குது. சப்போஸ் பீட்டா எலிமினேஷன் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு அன்சேச்சுரேட்டட் பாலிமர் கிடைக்குது. ஸோ ஒன்ஸ் த டெர்மினேஷன் ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரியான ஒரு லீனியர் பாலிமர் கிடைக்குது. நம்மளோட மோனோமர் வந்து ப்ரொப்பிலின் எடுத்துருக்கிறனால நமக்கு பாலிப்ரொப்பிலின் கிடைக்கும். இந்த பாலிப்ரொப்பிலின் வச்சு நம்ம பிளாஸ்டிக் சேர்ஸ் இல்லைன்னா பிளாஸ்டிக் கேரியர்ஸ் இதெல்லாமே நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீக்லர் நெட்டா பாலிமரைசேஷனோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் லீனியர் பாலிமர்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணின ஃப்ரீ ரேடிக்கல் பாலிமரைசேஷன்லையோ இல்லாட்டினா அயானிக் பாலிமரைசேஷன்லையோ சம்டைம்ஸ் பிரான்ச்ட் பாலிமர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதில் அப்படி கிடையாது, எல்லாமே லீனியர் பாலிமர்ஸ் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூ கேன் அப்டெயின் ஸ்டீரியோ ரெகுலர் பாலிமர்ஸ். இந்த எக்ஸாம்பிளில் நான் காமிச்சிக்கிற மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய அந்த அல்கைல் குரூப் பெண்டன்ட் குரூப் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பாலிமர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு படிச்சிருந்தோம். இந்த ஆர் அப்படிங்கிறது அல்கைல் குரூப் வந்து டாப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கலாம் இல்லாட்டினா பாட்டமில் அரேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி 3 டைமென்ஷனலில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். நமக்கு இந்த மெத்தடில் பாலிமரைசேஷன் பாலிமர்ஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு ஸ்டீரியோ ரெகுலர் பாலிமர்ஸ் கிடைக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் டைப் இல்லாட்டினா செகண்ட் டைப் ஆஃப் பாலிமர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நான் கீழே கொடுத்துருக்கிற ஏடாக்டிக் அப்படிங்கிற டைப் வந்து ஸ்டீரியோ இர்ரெகுலர். ஸோ இது வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுது, ரெகுலேட் பண்ணுது. ஸ்டீரியோ ரெகுலர் பாலிமர்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். தென் த ரியாக்ஷன் வந்து ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். அது வந்து ஒரு சாலிட் சர்ஃபேஸில் நடக்கிறனால நம்மளுடைய ப்ராடக்ட்டை வந்து ஐசோலேட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து கோஆர்டினேஷன் பாலிமரைசேஷனுடைய மெக்கானிசம், போத் மோனோமெட்டாலிக் மெக்கானிசம் அண்ட் பைமெட்டாலிக் மெக்கானிசம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.